ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசங்கத்தை மாதிரியே பேசுவான். 1130 குரலையும் 5000 எழுதிருக்கலாம்ல, ஆதி சிதைஞ்சிருக்கலாம்ல, அழிஞ்சிருக்கலாம்ல, இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு உச்சரிக்க திராவிட நாகரிகம், இந்திய பண்பாடு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா. பொய் பேசுங்களா, கொஞ்சம் பார்த்து பேசுங்களா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்தையும் சொல்லிட்டான். அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்னு. ஒருத்த மட்டும் எந்திரிக்கணும்ல, வணக்கம் வைக்கவும் இல்லை. அவன்கிட்ட போய் ஹிட்லரு, எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும் போது நீ மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல. சொன்னா நம்பியா, நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்க பைத்தியம் இல்லையா? நாங்க பைத்தியம் இல்லை, எங்களை விட்டு எல்லா பைத்தியக்கார பையன் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காது. நீ என்னென்ன வேலை நினைக்கிறீங்க இவங்க பண்றதெல்லாம்? கொடுமை கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் கட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல, நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட, எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்லை. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சினிமானுக்கு கோடி கோடியா வருது, எங்கிருந்தோ வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ பிஜேபி பி டீம்னா என்ன ரைடை போட்டு நான் இல்லைன்ட்டான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைட். என்ன ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல, ஆனாலும் பிஜேபி பி டீம் இவங்களுக்கு ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க. சின்ன உதயசூரியன் அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுதுங்க. 60 வருஷம் ஆக போகுதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களை, அறிவார்ந்த சான்றோர்களை, ஆளப்பூர்வ ஆட்சியாளர்களை, தலைவர்களை, கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்து விட்ட நீங்கள் சிம்பல்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப துண்டு போட சொன்னேன். துண்டு போட்டா என்ன பிரச்சனை? இதுல தலைவர் படம் இருக்கு. தலைவர் படம் இருந்தா ஒரு தொலைக்காட்சியும் போடாது. பாருங்க, ஓரத்து ஓரத்து வச்சுக்கிறியா, இதை மட்டுமாவது போடியாது, தள்ளி போட மாட்டான். ஏன் பயம்? அப்ப என்னது? அப்ப என்னடா பண்ணலாம்? துண்டு சின்ன சின்ன தண்ணி சின்னம் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? கோடியை போட்டு வைப்பா, எல்லாம் பேட்ச் மாதிரி போட்டு பெருகி ஓடி வச்சு குத்தி விட்டு. ஏன் இப்படிலாம்? என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வேலை செய்ய பழகணும். யாருக்கு நம்ம கற்றுக் கொடுத்தா? நம்ம தான். தோட்டா இல்ல, துப்பாக்கி இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியும். துப்பாக்கி இருக்கு, தோட்டா இல்ல. சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பாரஸ் குண்டை வாங்கிட்டு வந்து உருக்கி கொண்டு செஞ்சு அடிச்சாப்பி. எனக்கு சீருடை கொடுக்கணும், பூட்ஸ் கொடுக்கணும், கவசம் கொடுக்கணும், நெஞ்சு கவசம் கொடுக்கணும், தொப்பி கொடுக்கணும், AK-47 கொடுக்கணும். 6 குண்டு தான், 10 குண்டு தான். துப்பாக்கி கையிலே, பணிய செருப்ப, இதுல துப்பாக்கி தூக்கிட்டு 6 குண்டு தான். சுட்டு எதிரியை கொண்டு இல்லைன்னு செத்துப்போம். இப்படி படம் நடத்தின புரட்சியாளர் யாரு தெரியுங்களா? நம்ம தலைவன் தான். அவன் புள்ள நான் சின்ன வச்சுக்க, நீ வச்சுக்க. இப்ப என்ன பண்ணுவ? சின்னமே இல்லை. 40 தொகுதிக்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி பேர்ல கோவிந்தராஜன், அவர் ஒரு பாட்டு இருக்கு. இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யறது ராஜா? வாய்ப்பு இல்லை, வழி இருக்க. ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட?
சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கி. நீ கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு, கருத்து கணிப்பு. மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை 1 ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்ல படமாக போவோம், நான் என் நன்மைகளும். அப்போ எங்கள் ஊர் அஜந்தா, மகுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் நாங்கள் படத்துக்கு போகும்போது, ஏய் மச்சான் கொஞ்சாடா, அதில் மற்றும் பலர் மற்றும் பலர் மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தா அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறாங்களா? அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை மற்றவை அதர்சு, மற்றவை அதர்சு. ஏய் என் பேர சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம். நான் தனியா நிற்கும்போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கும். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்க. மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனித்து நிற்கிறேன் யார் சொல்றது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒருவரை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே. மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழன் தாய் நிலத்தில், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதியமான் இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானா என்கிற போட்டி நீ நல்லா சொல்லியா, நான் நல்லா சொல்லிருக்கேன். அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டித்தான் அவன் பேர். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கும். யார் இந்த அரசு? ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருக்க, ஈயாட வச்சிருக்க. என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில். இவர் வருவாரு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ்காந்தி யாரு? உங்க ஐட்டம் என்ன? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டேன். காலையில் பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே நீங்க கடத்தி பார்த்துருக்க. நான் வந்தவொடனே ஏதாவது ஒரு சிலை இருக்கேன்னு பாரு. செக்கிழுத்த பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதுயா. அவன் ஒரு பைத்தியக்கார போய் சொத்தப்புறம் வித்துட்டு யாரு அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு கொடுப்பாங்க? கருணாநிதி விட்டு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தெல்லாம் என்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9000 ஆயிடுச்சு. ஒரு பொட்டலம் சரி, நீ ஒரு குரல் கொடுத்துனே, நீ வாரிசு கொடுத்தாங்கன்னு வேலை வரீங்க.
ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அவரு அவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணிட்டு ஒரு பதவி இல்லை. இங்க ஒரு அப்பா இருக்காங்க, எங்களுக்கு நல்ல கண்ணுன்னு அவனுக்கு பேரு. 95 வயசாகி போச்சு. 6 வருஷம் ஜெயிலுக்கு இருந்திருக்கான். மீச முடியும் ஒவ்வொன்றா பிடிங்கிருக்காங்க, சுட்டுருக்காங்க சுருட்ட. ஒரு வாழ்க்கை மிச்சல் கூட இல்லை. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவடைக்கான நாளாக கருத முடியாது. ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள் என்கிறான் ஓசோ. அது மாதிரி உங்கள் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறேன். நிறைய தேர்தல்களில் நாங்கள் நின்றிருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் தோற்கக்கூடாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். ஆசிரியர் பெருமக்களை நிறுத்திக்கிறேன். கற்போம் கற்பிப்போம். அரசியலை விட ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. அரசியலை கற்பிக்காத கல்வியே இல்லை. அதை கற்பிக்கத்தான் பேராசிரியர் பெருமக்கள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், வணங்குவதற்கு கோடி சாமிகள் உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமிதான் உண்டு. இறந்த பிறகு சொர்க்கத்தை தேடாதே, இருக்கிற வாழ்கிற பூமியை சொர்க்கமாக்கு. தூய குடிநீர், தூய காற்று, நஞ்சில்லாத உணவு, பாதுகாப்பான சுற்றுச்சூழல், இதை உருவாக்கு. கோடி கோடியாக வங்கியிலே நீ பணம் போடலாம், வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தராது. கார் இல்லை என்று, செல்போன் இல்லை என்று, ஏசி இல்லை என்று, டிவி இல்லை என்று, தங்கம் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை. என் உடன் பிறந்தார்களே, நீரும் சோறும் இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அந்த நிலைக்கு நம் நாடு போய்கொண்டிருக்கிறது என்பதை எச்சரித்து அறிவுறுத்த கடமைப்பட்டவன் என்கிற முறையிலே உங்கள் உடன் பிறந்தவன் இருக்கிறேன். நாமும் இல்லை என்றால் தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, நிலம் என்றோ, வளம் என்றோ, நீர் என்றோ, காற்றென்றோ, மலை என்றோ, கடல் என்றோ பேசுவதற்கு ஒருவரும் இல்லை. கடைசி கையேறு நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை பயன்படுத்தி என் அன்பிற்குரியவர்களின் அருமை உடன் பிறந்தவர்கள், எங்களை பெற்ற தாய்மார்கள், தந்தைகள், எளிய பிள்ளைகள், எங்களை பாருங்கள். ஏன் நான் தனித்து நிற்கிறேன்? ஏன் யாரோடும் சேரவில்லை? மாற்றம் என்று திருப்பி இவர்களோட சேர்ந்தால் அது மாற்றம் அல்லாமல் ஏமாற்றமாக ஆகிவிடும் என்று நான் நிற்கிறேன். எனக்கு பின்னாடி வருகிற என் தம்பி தங்கைகளுக்கு ஒரு தடத்தை நான் பதித்து விட்டு செல்ல விரும்புகிறேன். எனக்கு முன்பு நின்றவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி, தொகுதி கட்சியாக மாறி போனார்கள். அதனாலே நான் 40 தொகுதியிலும் போட்டி விடுகிறேன். இவனெல்லாம் ஒரு ஆளா என்று பேசியவர்கள், இவன்தான் ஒரு ஆள் என்று பயப்படுகிற அளவிற்கு நான் கட்டுத்தொகை கட்டக்கூட காசு இல்லாத நிலையில் உங்கள் பிள்ளைகள் களத்தில் இருக்கிறோம். தொலை தூரத்தில் இருந்து எங்களை நேசிக்கிற என் சொந்தங்கள் எங்களுக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு கொடுத்து உதவுகிறார்கள். தமிழ் தேசிய முதலாளிகள், பெரும் முதலாளிகள், தமிழர்கள் ஒருவர் கூட எங்களுக்கு கை கொடுத்து உதவவில்லை. ஏன்? எனக்கு காசு கொடுத்தால் ரைடு வரும் என்று பயப்படுகிறார்கள். இந்த ரைடுக்கு பயந்தால் ஒரு நாள் பிரபாகரனின் மகனின் ரைடு எப்படி இருக்கும் என்று நீங்கள் பார்க்கத்தான் முடியும். என்ன செய்தாலும் நான் வெல்வேன். போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானதுங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. நீ போராட பயப்படுகிறாய், ஆனால் ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறார்.
நாங்கள் போராடுகிறோம். உறுதியாக வெல்லுவோம். எங்கள் முன்னவர்கள் கியாபை விஸ்வநாதன், அண்ணல் தங்கோ, சோமசுந்தர பாரதி, மறைமலை அடிகள், திருவிக்கா, சீபா ஆதித்தனார், சிலம்பொலி மாப்போசி, எங்கள் தாத்தா கலிய பெருமாள், என் அண்ணன் தமிழரசன், இவர்களெல்லாம் சுவாசித்த காற்றை விட்டு சென்றது உண்மையானால் அந்த காற்றை சுவாசிக்கிற இந்த பிள்ளைகள் உறுதியாக அவர்கள் மரணித்திருக்கலாம். அவர்கள் முன்வைத்த முழக்கமும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே எங்கள் கைகளில் பத்திரமாக நாங்கள் நிறைவேற்றி காட்டோம். இந்திய பெருநிலத்தில் தமிழர் ஆட்சி போல ஆட்சி மலர வேண்டும் என்கிற ஏக்கமும் தவிப்பும் எல்லாருக்கும் வர ஆட்சி செய்து காட்டும். கல்வி, மருத்துவம், குடிநீர் தரமாக தலைநகர்ல பாதையை பார்த்தீங்களா? தடையற்ற மின்சாரம் கொடுக்க திட்டம் இருக்கா? கொடுக்கும். படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்கிற நிலையை உருவாக்குவது நம்முடைய அடுத்த வேலை. சிம்பிள் செலக்ஷனுக்கு நான் வரும்போது அப்ப எப்படி நடத்துறதுன்னு கேட்டாங்க. என் முறைக்கு வா, நம்பருக்கு வா, நம்பர் அமெரிக்கா மாதிரி 101 201 வா. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள்? முதல்ல அவனை படிக்க வை, அப்புறம் தேர்தல் வை. ஒன்று ரெண்டு தெரியாதவன் ஓட்டு பெறா போடுவான். எப்படி தேர்தல் 20 நாள்ல நடக்குங்க என்றது 44 நாளுங்க. எப்படி டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா. அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருப்பது, சொல்லுவாங்க சீமானோட 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் உன் கருத்து என்ன, அதுல என்ன வேறுபாடு உடன்பாடுன்னு பேசுவோம். உன் கருத்தை சொல்ல முதல்ல. நீ ஒரு அடிமை நாயி, நான் ஒரு அடிமை நாயி. அதுல நான் முன்னடிமை பின்னடிமை. சும்மா ஒரு கருத்து, ஒரு சொல்றது. இந்த இடத்துல பாராட்டலாம், மற்ற இடத்துல எந்த இடத்துல பாராட்ட மாட்டேன். துணிஞ்சு மக்களை நம்பி தேர்தல் நிக்க சொல்ற ஐயா ஸ்டாலின் சொல்ற 10 ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி 10 ஆண்டு காலம் சாதனை சொல்லி ஓட்டுக்க வேண்டியது எது கூட்டணி? எதுக்கு? நாங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு பதவியை நிற்கிறோம். ஆனால் நிற்கிற மாதிரியா என்னை பெற்றவர்கள், என் பாசத்துக்குரிய சொந்தங்கள் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற நம்பிக்கை. இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லு, சின்ன என்னன்னு தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தல் வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சி சொன்ன இந்திய உலகத்தில் சொன்னாங்க. ஏதோ ஒரு சின்னங்க, என்ன சின்ன காலையில ஓட்டுனாலும் இப்ப சொல்லி சொன்னி உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றப்பட்ட தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சிற்றரும்பு போல வேலை செய்வாங்க. எங்களை ஒண்ணு நிம்மதிக்க முடியாது. கூலிக்கு வேலை செய்யறவனுக்கும் கொள்கைக்கு வேலை செய்யறவனுக்கும் வேறுபாடு இருக்கிறதா? ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. நீ எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறாரு சீனா, கண்டுபிடிக்கிறான். அவங்க ஒண்ணுமே இல்லை, அதனால பயப்பட மாட்டேங்கிறான். ஐயா வயிறு சொன்ன உயிரும் மயிரும் உதிர்ந்தால் ஒன்றென்று அறிக. எனக்கு 2 ஒன்றுதான், ஒரு பயம் இல்லை. எங்க ஆள் என்னை நாட்டுக்கு அனுப்பும்போது தோல் மேல கை வச்சு சொன்ன வார்த்தை, தமிழ் பேரினத்திற்கு தலைமை இருக்கிற தகுதி யாருக்கு வரும் என்றால், எவர் உயிருக்கு பயப்படாமல் மரணத்துக்கு அஞ்சாமல் துணிந்து நிற்கிறாரோ அவருக்குத்தான் அந்த தகுதி வரும். இது ஒரு தடவை சந்திப்பு சொல்லிட்டு விட்டார். அதுக்கப்புறம் நான் போக போறேன் ஊருக்கு. என்ன சொல்றாரு? சாக துணிஞ்சிருங்க,
எல்லாம் அவங்களுக்கு சாதாரணமா போயிடும். சாக துணிஞ்சிட்டு அதனால எல்லாம் எனக்கு சாதாரணம். சின்னமே இல்லை, சின்னத்தை எடுத்துட்டா என்னத்தை என்ன கன்னியாகுமரியில் 27 ஆரம்பிக்கிற என் ஆட்டம் அந்த 19-20 நாள் நீ எப்படி சமாளிப்ப? நான் எழுப்புகிற எந்த கேள்விக்கு ஒரு இடத்துல விடை இருக்கு. 10 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தவன் யாருக்கு? எனக்கு தான், எனக்கு தான். காளியம்மாவுக்கு வேற அன்னை காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னே வேற சொல்லு. காளியம்மாவை பார்த்து பிரபாகரன் ஜீவானை பார்த்து பயப்படுறது தெரியும். காளியம்மாவை பார்த்து பயந்து காளியம்மா மாதிரியே ஒரு காளியம்மா அது மாதிரி முகத்துல ஒரு வேட்பாளர். நீங்களுக்கெல்லாம் கூட குரூப் இருக்கும், நம்ம ஐயாக்கள் எல்லாருக்கும் குரூப். அப்படின்னா அந்த சிரமம், அந்த பயம். நான் வருவேன். சின்னத்துல மட்டும் சீமான் விவசாயி இல்லையே, அவன் என்ன முழுமைக்கும் விவசாயி தான். அவன் வாழ்க்கையே விவசாயம் தான். ஐயா ரஜினிகாந்த் சொன்ன நான் எப்படி வருவேன், எப்போ வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வருவேன் பாரு, எப்படி வருவேன்னு பாரு, கொஞ்சம் பாரு, வருவேன் வருவேன். அதனால என் அன்பு பிள்ளைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நம்பிக்கையோடு களத்தில் இருங்க. என்ன பிரச்சனைகள் நம்ம பிணக்கில்லாத இணக்கமாக களத்தில் நில்லுங்க. நம்ம வேட்பாளர்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கல, அண்ணா அவருக்கு கொடுக்கல, உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு சீட்டு. உங்களுக்காக கொடுத்துருக்கு, உங்க இனத்துக்காக கொடுத்துருக்கு, நீங்க பிறந்த பெருமை மிக்க இனத்துக்காக கொடுத்துருக்கு. ஆக சிறந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற ஒரு கட்சி நாம் தான். மற்ற கட்சியெல்லாம் பாருங்க, அதே முகம், அதே தான், அதே ஆட்கள். 5 ஆண்டு பாராளுமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல. மறுபடியும் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். உங்களின் உரிமைக்காக குரல் இந்திய நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்றால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்கள். மேற்கு வங்கத்திலிருந்து பெருமைமிக்க ஒரு மகள், சுபாஷ் சந்திர போஸின் வாரிசாக இருந்தவள், வங்கத்து சிங்க பெண் மால்வா மைத்ரா போல 20 தங்கைகளை நான் இருக்கிறேன். கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றான் சுபாஷ் சந்திர போஸ். நாங்கள் நிறைய ரத்தம் சிந்தி விட்டோம், கொஞ்சம் சுதந்திரம் தாருங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்தான் என் உயிர் தலைவன். அவனுடைய பிள்ளைகளாக 20 வேட்பாளர்களை, ஆண் வேட்பாளர்களை நிறுத்தி, ஆணுக்கு பெண் சமம் என்பதல்ல நம்ம வேட்பாடு, ஆணும் பெண்ணும் சமம் என்பதுதான் நம்ம கோட்பாடு. பெண்களுக்கு சரிவாதி இடம் கொடுப்பது பெருமை அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 33 விழுக்காடு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்டம் நிறைவேற்றி பயனில்லை. அவர்கள் நிறுத்துவதில் சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்பதுதான். 21 இடத்தை நிறுத்தி திமுக ஒரு இடத்தில் உள்ள கிறிஸ்தவ இஸ்லாமிற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. கடந்த முறை நான் 5 இடங்களை கொடுத்தேன், ஒருவர் கூட எனக்கு வாக்கு செலுத்தவில்லை. ஏன்? நான் பிஜேபியின் பி டீம். இந்த நிலத்திலே, இந்த இனத்திலே காயிதே மில்லத் என்கிற நம் அருமை தாத்தன், பழனிவாய் என்கிற ஒப்பற்ற புரட்சியாளரை தாண்டி தலைவன் இல்லை. ஆனால் இவர்கள் இருவரையும் பேச இங்கு எவரும் இல்லை, என்னையை தவிர்த்து. நீ ஒரு நாள் அதிகாரத்தை மைண்ட கொடு. சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதியெல்லாம் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு என் பிள்ளைகள் அந்த நிலைமை சொல்லு. காலையில் 5 மணிக்கு வெரி ஃபைன் மார்னிங் 5 o'clock திறந்து வீட்டுக்கு வந்துடும். மேலே குய்யன்னு கத்துவான், காதில் பஞ்சு வச்சு படுத்துவேன். சில சொல்லுவாங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுரு அப்படின்னு. நான் எந்த காதலையும் வாங்க மாட்டேன். மத்திய அரசு போடுற சட்டத்தை மாநில அரசு ஏற்கணும். எதுக்கு? மாநில அரசு போடுற சட்டத்தை மத்திய அரசு மதிக்க தேவையில்லை. நீ போடுற சட்டத்தை நான் மதிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் மாற்றம்.
தனியார் மயம், தாராளமயம், ஊடகமயம். உன் நாடு ஒரு சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டு சந்தை ஆயிடுச்சு. சந்தையில் வர்த்தகம் நடக்கும், வாக்கு நடக்கும். இது சந்தை. நீனும் ஒரு பண்டம். நீ மருத்துவமனைக்கு போ, இளைஞனா இருக்கியா, 2 கண்ணு நல்லா தெரியுது, இதய ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இருக்கு, எடுத்து வித்தா ஒரு 2 கோடிக்கு போகும் அப்படின்னு என்ன பண்றது? படுக்க வச்சு பிரெயின் டெட், மூளை செத்துருச்சுன்றோம். மூளை செத்து ஏன்னா மூளை சாவுன்னு ஒண்ணு செய்தி நீ பார்த்து கேள்விப்பட்டிருக்க? நீனும் ஒரு பண்டம். உன் பெற்ற தாயின் இதயத்தை விளவிச்சியா? ஈர கொலைய, நுரையீரல, சிறுநீரகத்தை, கண்ண விளவச்சு விப்பியா? நீ நல்ல மகனா? ஆனா விக்கிற. உன் பூமி தாயின் இதயத்தை விக்கிற, ஈரக்கொலைய விக்கிற, நுரையீரல, சிறுநீரக, மார்ப விக்கிற. மார்பில் பால் குடிக்கலாம், அதை அடுத்த ரத்தம் குடிக்கலாமா? செய்கிறாய். தண்ணீரை பெருக்கி வச்சுட்டு போகலாம், தேக்கி வைக்கலாம். மரங்களை நட்டு வளர்த்து விட்டு போகலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவாய்? இது கேள்வி யார்கிட்ட பதில் இருக்கு? போ, சாலையில் போ, ஓரங்களில் பார். உன் தாயின் மார்பு அறுத்து கற்குவியலாக மணலாக மூழ்கி கிடப்பதை பார். உனக்கு கண்ணீர் வந்தால் என்னை நினைத்து பார். உனக்கு முன்பு உங்க அண்ணன் எவ்வளவு காயத்தோடு நிற்கிறேன் என்று பார். நீ என்ன செய்து விட்டு போகிறாய்? உன் பிள்ளைகளுக்கு என்ன வைத்து விட்டு போகிறாய்? பணமா, மாளிகையா, காரா, நகையா, உடைகளா? குடிக்க நீர் வைத்து போவாயா? சுவாசிக்க காற்றை விட்டு செல்வாயா? என்ன இருக்கு? எதை வைத்து விட்டு செல்வாய்? நம் பாட்டன் ஆறுகளை தண்ணி குடித்தான், அருவியிலே குடித்தான், கிணறிலே குடித்தான், ஏரி குளங்களிலே குடித்தான். நீ போத்தலிலே குடித்துக் கொண்டிருக்கிறாய். நாளை என் மகன் மாவீரன் எதில் குடிப்பான்? யாரு குறவழையாவது கடித்து ரத்தம் தான் குடிக்க வேண்டும். அந்த நிலையில் விட்டு விட்டு செல்ல போகிறாயா? உன் தலைமுறையை இந்த பூமி உனக்கானதா? உலக உயிர்களின் உயிர் உடமை இல்லையா? நீயே வாழ்ந்து தீர்த்து விட்டு செல்ல போகிறாயா? 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு இடமாக இருக்காது, இல்லை என்றால் வாழ்வதற்கு இடம் இருக்காது என்கிறார் நம்முடைய அப்பா நம்மாழ்வார். போய் படி, சூழியல், அறிவியல், அரசியல் என்று ஐயா வெங்கட்ராமன் அவர்கள் எழுதிய புத்தகம், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர், படித்துப்பார். இன்னும் 12 ஆண்டுகள் தான் பூமியில் வாழ்நாள் என்று உலகில் 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் ஐநாவிலே சமர்ப்பித்த அறிக்கை. அங்கே சூடாக கொந்தளித்து கொதித்தவர்கள் தங்கள் நாட்டிற்கு போனவன் குளிர்ந்த அமைதியானார்கள் என்று ஐநாவும் கண்டுகள, ஒருத்தனும் கண்டுகள. எழுதினவனும் படித்தவனும் நானும் மட்டும்தான் கட்டிக்கொண்டு 12 ஆண்டு தான் பூமிக்கு வாழ்நாள். நீ சந்திர மண்டலத்துல போய் காற்று இருக்கிறா, தண்ணீர் தான் பார்த்துட்டு இருக்கோம். யார முதல்ல குடியேற்ற? இந்துக்களையா, இல்ல இஸ்லாமியரையா, இல்ல கிறிஸ்தவரையா? இங்க இருக்கிற பூமியில இருக்கிற காற்றை குடிக்கிற நீரை சரியா வையா சாமின்னா அதுக்கு நாதி கிடையாது. சந்திர மண்டலம். உன்னை ரஷ்யா அமெரிக்காவும் இந்தியனை குடியேற்ற விட்டு வெளியே விட்டுருந்துருவான். அப்படிதானே? தேர்ந்த ஏழாவது காசு. இங்க சந்திராயனுக்கு ராக்கெட்டுக்கு மேல சந்திர மண்டலத்துக்கு போகுது. எங்கால கக்குஸ் சாக்கடை அல்லதுக்கு தூங்கிகள் இங்க சாக்கடை ட்ரைனேஜுக்குள்ள கீழே போயிட்டு. அமெரிக்கா சாக்கடை எந்திரத்தில் அல்லது வாக்க கை கிட்ட போடுது. இந்த வாக்க கழிவ மனிதன் வாக்க எந்திரத்தில் போடுறான். ஏன்? டிஜிட்டல் டெவலப். இந்த அப்பு இந்த மனித கழிவை மனிதரே அல்றானடா, அவமானமடா. ஒருத்தன் சிந்திக்கலையா? அன்றவை அவன் இல்லை, நான். அதனால அவனுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் மாற்றணும்னா உங்கள் வாக்கு வலிமையானது. தலைவன் தூக்கியது அநீதிக்கு எதிராக துவக்கு, நாம் தூக்க வேண்டியது அநீதிக்கு எதிராக வாக்கு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள்
அழிம்பில் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணரணும். எதுவுமே உங்களுக்கு கிடையாது. உங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற இந்த மகனுக்கு அதிகாரத்தை தாருங்கள், வலிமை தாருங்கள். எங்கள் தத்துவத்தின் பிள்ளைகளாக, தமிழ் தேசிய அரசியலின் கொள்கை தூதுவர்களாக 40 வீரர்களை உங்கள் முன் நிறுத்துகிறேன். அவர்களை வெல்ல வைத்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். எப்படி உங்களுக்காக உரிமை குரல்களை எழுப்புகிறார்கள் என்று பாருங்கள். நான் என்னிலும் மேலானவர்களை, ஆக சிறந்த தகுதியானவர்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கிறேன் என்கிற உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். நான் குணங்குடி அனிவா அவர்கள் சிறையில் இருக்கும்போது 13 ஆண்டுகள் அவர் விடுதலைக்காக குரல் கொடுத்தேன். விடுதலை அடைந்த பிறகு என்னை வீட்டில் வந்து சந்தித்தார்கள். என்னை வாழ்த்தி எனக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைவில் இருக்கிறது. மக்கள் உங்களை நம்புகிறார்கள், மக்களை நம்பி நடங்கள், நம்பும்படி நடங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தைப்படி நான் உங்களை நம்பி நடக்கிறேன், நீங்கள் நம்பும்படி நடக்கிறேன். என்னை நம்பி வாக்குத்தாருங்கள். எங்களுக்கு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலன் காக்கும் என்கிற உறுதியை என் தமிழ் மீதும் என் தாயின் மீதும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நேசிக்கிற என் தலைவன் பிரபாகரன் மீதும் உறுதியிட்டு நான் சொல்கிறேன்.